விஜய் டிவி பாக்யலட்சுமி சீரியலோட ப்ரமோவாக இருக்கட்டும், எபிசோடாக இருக்கட்டும், ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு தாங்க சொல்லலாம். இந்த நிலையில வாழ்க்கையில் இந்த 3 நாட்களாக நடந்த எல்லா சம்பவங்களையும் கெட்ட கனவாக நினைத்து நீங்க மறந்துடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிக்கு பாக்யா ஆறுதல் சொல்றதாக அமைந்திருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எந்த தவறுமே செய்யாத ஈஸ்வரி மீது பொய் புகார் கொடுத்த கமலா மீது ரொம்பவே கோபமா இருக்கிறாங்க ராதிகா. நீ இப்படி செய்துட்டியே, ஏன் பொய் புகார் கொடுத்த, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, இனிமே வீட்டு பக்கமே வந்துடாது அப்படின்னு சொல்லி கோபமா கார்ல ஏறி புறப்படுறாங்க. அதே நேரத்துல இல்ல இல்ல நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு மாதிரி கமலாவும் பின்னாடியே ஓடிடுறாங்க கார்ல ஏறி. இந்த மாதிரி அமைந்திருந்தாலும் புதிய ப்ரமோ வேற லெவலில் அமைந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அம்மாவான ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக பாக்யா வீட்டுக்கு கோபி போறாரு. இந்த நிலையில கோபியை கண்டதுமே ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. இனிமே நீ என் பிள்ளையே கிடையாது, உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், இவ்வளோ நான் சொல்லியும் நீ கொஞ்சம் கூட நம்பல, நான் அந்த தவறை செய்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ ஒத்துக்கல, கோர்ட்ல எனக்கு எதிராகவே நீ சாட்சி சொன்ன, நீ என் வயிற்றுல பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லி கோவப்படுறாங்க. அதோட மிக முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றாங்க, இனிமே எனக்கு ஒரே ஒரு மக மட்டும்தான், அது பாக்யா மட்டும்தான், இன்னையோட உன்னை தலைமுழுகிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த தண்ணீரை எடுத்து தலையில ஊற்றிக்கொண்டு கோபியை இன்னையோட தலைமுழுக்கிறதாக சொல்லிடுறாங்க. அதோட மிக முக்கியமா சொல்றாங்க என்ன அப்படின்னா, இனி எனக்காக பாக்யா மட்டும்தான் இருக்கிறா, இவ்வளோ நான் தவறு செய்யல அப்படின்னு சொல்லி நீங்க எல்லோருமே நம்பாதப்ப கூட பாக்யா மட்டும்தான் எனக்காக போராடினா அப்படின்னு சொல்லி பாக்யாவுக்காக ஈஸ்வரி இனிமே இருப்பதாகவும் சொல்றாங்க. இந்த புதிய ப்ரமோ ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதே நேரத்தில் இந்த மாதிரி தொடர்ந்தும் சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ளணுமாக இருந்தால் ஷர்மி ஆஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.